அரசியலுக்காக சினிமாவில் இருந்து விலகிய விஜய் இப்போது அதே அரசியலால் மீண்டும் சினிமா பக்கம் போகலாமா என யோசிக்கும் அளவிற்கு ஆகியுள்ளதாம் நிலைமை. அப்படி என்ன சம்பவம் என இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மாஸ் ஹீரோ என்ற அந்தஸ்து, ஒரு படத்துக்கு 200 கோடிக்கு மேல் சம்பளம் என கோலிவுட் சினிமாவின் மதகஜ ராஜாவாக வலம் வரும் விஜய் அரசியலுக்காக இவை எல்லாவற்றையும் தூக்கி எறிய துணிந்து விட்டார். இனிமேல் அரசியல் மட்டும்தான் எனது ஒரே லட்சியம், மக்களுக்கு சேவை செய்வதே எனது தலையாய தொண்டு என அடுக்குமொழியில் ஹைப் ஏற்றிய விஜய் இப்போது தனது கடைசி படமான ஜனநாயகனில் நடித்து வருகிறார். வினோத் இயக்கும் இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆன அதே வேகத்தில் 2026 தேர்தலையும் சந்திக்க உள்ளார் விஜய். இதனால் ஒரு பக்கம் ஜனநாயகன் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கும் விஜய், இன்னொரு பக்கம் தேர்தல் வேலைகளையும் இழுத்து போட்டு கவனித்து வருகிறாராம். இதில் முக்கியமாக கூட்டணி டீலிங் குறித்து விஜயும் அவரது சகாக்களும் மீட்டிங் மேல் மீட்டிங் போட்டு ஆலோசனை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. மத்தியில் பாஜக அரசையும் தமிழ்நாட்டில் திமுக அரசையும் விடாமல் அட்டாக் செய்து வரும் விஜய் அதிமுகவை மட்டும் சாஃப்டாக டீல் செய்து வந்தார். அதற்கு காரணமே 2026 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற கணக்குதான். அப்படிதான் அதிமுகவுடன் விஜயின் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் எல்லாவற்றிலும் பாதிக்கு பாதி டீல் பேசியதாக சொல்லப்படுகிறது. அதாவது தங்களுக்கு 15% வாக்குகள் கிடைக்கும் என கூறி தாவேகாவுக்கு 117 இடங்களை கேட்ட விஜய் வெற்றி பெற்றால் 2.5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியும் அடுத்த 2.5 ஆண்டுகள் தாவேகா ஆட்சியும் இருக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். அதோடு இன்னும் சில ஆர்டர்களுடன் கோரிக்கை வைத்துவிட்டு வெயிட்டிங்கில் இருக்க அதிமுகவோ திடீரென பாஜக கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டது. இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக, விஜயகாந்தின் தேமுதிக உட்பட மேலும் சில உதிரி கட்சிகளும் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், விசிக, மதிமுக உட்பட சில இஸ்லாமிய இயக்கங்களையும் சேர்த்து கொண்டு தனது கூட்டணியை பலமாக கட்டியமைத்துவிட்டது திமுக. இதனால் தாவேகா, விஜயும் நாதாகா சீமானும் மட்டும்தான் தனியாக தவித்து வருகின்றனர். இதில் நாதாகா சீமான் கூட்டணி பற்றியெல்லாம் கவலைப்படுகிற ஆள் கிடையாது. ஆனால் தாவேகாவுக்கு எல்லா பக்கமும் கேட் போட்டுள்ளதால் விஜயின் நிலை கொஞ்சம் பரிதாபமாக தான் உள்ளது. இப்போதைய நிலவரப்படி 2026 தேர்தல் திமுகவுக்கு தான் சாதகமாக உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு கடந்த தேர்தலில் கிடைத்த அதே ரிசல்ட் தான் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த கேப்பில் விஜயின் தாவேகா 15% வாக்குகள் கிடைத்தாலும் மக்களிடம் பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுத்துமா என்பதே சந்தேகம். சுருக்கமாக சொன்னால் 2026 தேர்தலில் விஜய் எதிர்பார்த்த ஸ்வீட் ரிசல்ட் வராது என்றே தெரிகிறது. இதனால் 2026 தேர்தலுக்கு பின்னர் அடுத்த தேர்தல் வரை கட்சியை நடத்த சினிமாவை விட்டால் விஜய்க்கு வேற வழியே இல்லை எனவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி வேறு வழியே இல்லை என்றால் மீண்டும் சினிமாவில் களமிறங்க இப்போதே கதை கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. விஜய்க்கு நெருக்கமான தம்பிகள் கதை கூறியுள்ளதாகவும் அதில் நடிப்பது பற்றி 2026 தேர்தல் முடிவுக்கு பின்னர்தான் பதில் சொல்வேன் எனவும் விஜய் சொல்லிவிட்டாராம். அதனால் ஜனநாயகன் தான் விஜயின் கடைசி படம் என்ற விளம்பரங்களை முடிந்தவரை தவிர்த்துவிட வேண்டும் எனவும் ரகசிய உத்தரவு போய் உள்ளதாம். ஆனாலும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.